நமஸ்காரம். அவ்வப்போது வரும் கேள்விகளுக்கு பதில் கூறிக்கொண்டு வருகிறேன். சமீபத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். இதை பற்றி ஏற்கனவேவும் நாம் பேசியிருக்கிறோம். அந்த கேள்வியின் ஒரு பகுதிக்கு இப்போது விடை கூறுகிறேன், பின்னால் விளக்கமாக சொல்லுகிறேன். நல்லவர்களெல்லாம் துன்பப்படுகிறா போலேதான் தெரிகிறது. நல்லவர்கள் தான் நிறைய துன்பப்படுகின்றனர், தீயவர்கள் இன்பமாக வாழ்கின்றனர். கேட்டால் எந்த ஆன்மீகவாதியும் அது கர்மம், வினை பயன் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் இதில் என்ன குறை தோன்றுகிறது என்னால், ஒருத்தர் வினை பயனால் தற்போது துன்பம் அனுபவிக்கிறார். ஆனால் அவர் எந்த பிறவியில் எந்த வினை செய்தார் என்பதே தெரியாது. அப்போ ஒன்றுமே தெரியாமல் அப்பாவியாக இருக்கும் ஒருத்தனை திடீரென்று கூட்டு மொத்து மொத்தென்று மொத்தி, நீ இதெல்லாம் உன்னுடைய கர்மவினையால் வந்தது என்று கூறிவிட்டால் அவன் அப்பாவி, அவனுக்கு எதுவுமே தெரியாதே. ஏற்கனவே என்ன கர்மத்தினால் இது நடக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியாதே. ஆகவே இது கடவுள் செய்யும் குற்றம் என்றே தோன்றுகிறது. இதுக்கு என்ன பதில்? வெறுமனே கர்ம வினைன்னு சொன்னால் பதிலாகாது என்று சொல்கிறோம். இதுதான் கேள்வி. இந்த கேள்வி பலருடைய உள்ளத்திலும் இருக்கலாம். ஆனா இந்த கேள்வியில பல பகுதிகள் இருக்கின்றன. நீங்க தான் அதை பிரிச்சுக்கணும். நல்லவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறாப்புல தெரிகிறதே, தீயவர்கள்லாம் நன்னார் காப்பலப்படுறதே, இது ஏன்? ஒரு பகுதி. நல்லவர் துன்பப்படுவதற்கு கர்ம வினை, வினை என்பது ஒண்ணுதான் பதில். அதை தவிர ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றார்கள், இதுதானே எல்லாரும் கேட்டாலும் சொல்றோம், இது ஒரு பகுதி. வினைன்னு சொல்லிவிட்டால் துன்பப்படுபவனுக்கு அந்த வினையே தெரியாதே. ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா கூட நன்கு விசாரித்து என்ன குற்றம் புரிந்திருக்கிறாய்னு சாட்சிகள் எல்லாம் வைத்து கேட்டு அதெல்லாம் பண்ணித்தானே நீதிபதி தண்டனை கொடுக்கிறார். இங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டும் கூப்பிடல, சாட்சியும் கூப்பிடல, ஒண்ணுமே இல்லையே. ஆனால் உடனே எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விடுகிறதே என்பது மூணாவது பகுதி. இந்த மூணு தான் இந்த கேள்வியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல ஒவ்வொரு பகுதியா பார்ப்போம். நல்லவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள், தீயவர்கள் எல்லாம் இன்பப்படுகிறார்கள். யாருமே துன்பமோ இன்பமோ படுவார்கள். இதுல நமக்கு சாதாரணமா ரோட்ல ஒருத்தரை டெய்லி பார்த்துட்டு இருப்போம், ஆனா அவரை தெரியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவரிடத்துல பரிச்சயமாகி மீட் பண்ணுவோம். அதுக்கு மறுநாள்ல இருந்து அவரை எத்தனை தரம் பார்க்க, ஓ இவர் இத்தனை தரம் பார்த்துட்டு இருக்கமான்னு தோணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் அத்தனை தரம் நம்ம பார்த்திருப்போம். அது பார்த்தது ரெக்கக்னைஸே பண்ண மாட்டோம். ஒன்னு தெரிந்த பிற்பாடு ஓ இவரை டெய்லி பார்க்கிறோம் அப்படின்னு தான் புரிய ஆரம்பிக்கும். அத போல நமக்கு ஒரு சிலர் துன்பப்படுறது கண்ணில் படும், பலரும் இன்பத்தோடு இருக்கார்கள். எத்தனையோ நல்லவர்கள் இன்பப்படுபவர்களும் உள்ளனர். இல்லையே அவர்களும் துன்பப்படுறார்கள் என்னால் ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த லோகம் சம்சாரம், இது முக்தி லோகம் அல்ல, மோட்ச லோகம் அல்ல. அதனாலே துன்பமே படாமல் இருப்பது இந்த லோகத்துக்கு இயற்கையே இல்லை. அதனாலதான் நன்னாவே இருந்த ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நாயன்மார்களோ அனைவருமே எதற்காக முக்தி அடையணும்னு வேண்டினர்? இந்த லோகம் சம்சாரம், இது லீலா விபூதி. இந்த விபூதியில் இன்ப துன்பங்கள் சேர்ந்துதான் இருக்கும். அதனாலே துன்பமே படாமல் யாரும் இன்பப்பட்டு விட முடியாது. அதனால இந்த லோகத்துல நாம இருக்கோம்னாலே சில துன்பங்கள் வரத்தான் போகிறது. நம்ம தங்குற இடம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். நம்ம ஏதோ சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஆனா இங்க காலில் சேர் ஓட்டுறதே என்ன சொல்ல முடியாது. வெப்பமான ஊர்ல
சென்னை போலயோ இன்னொரு ஊர் போலயோ அந்த மாதிரி ஒரு நாக்பூர் போலயோ இருந்துட்டு இங்க வெப்பமா இருக்கிறதே என்ன முடியாது. ஏன்னா அது அந்த ஊரினுடைய சுபாவம். அதே போல இந்த மொத்த ஜெகத்து பிரபஞ்சத்தினுடைய சுபாவமே அடிக்கடி துன்பத்தோடு இருப்பதுதான். ஆகவே இங்க இருப்பவர்கள் துன்பப்படாதவர்கள்னு சொல்லவும் முடியாது. இன்ப துன்பம் மாறி மாறி வரும். அது நல்லவர்களுக்கும் வருகிறது, தீயவர்களுக்கும் வருகிறது. நமக்குள்ள பார்க்கும்போது நல்லவர்களுக்கு வராமல் இருக்கும். இன்னொன்னு, இதனுடைய விகிதம் என்னன்னு பார்க்கணும். சில பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கையில நல்லது குறைவாகவும் தீயது நிறையவும் நடக்கும். மற்ற பேருக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னால் ஓரளவுக்கு சந்தோஷமா நல்லது நடந்து கொண்டுதான் இருக்கும். சிலது தீயது இருக்கும். அந்த தீயதுக்கு நாம எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கிறோங்கிறதா முக்கியம். அது அதிக வெயிட்டேஜ் கொடுத்தோம்னா பெருசா தான் படும். இல்ல இப்போ 6 கேள்வி எழுப்பினாரோ நிஜமாவே அவர் வாழ்க்கையிலே துன்பங்கள் இல்லாம நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதை ஓரளவுக்கு ஒழுங்காத்தான் ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் போதே அந்த துன்பத்தை தாண்டி இருக்கும் தான் அர்த்தம். அதுவும் வந்திருக்கு, போயிருக்கு. அதுக்கு நடுவுல கல்யாணமும் நடந்திருக்கும், வேலையும் கிடைச்சிருக்கும், சம்பாதிச்சிருப்போம், வீடு கட்டிருப்போம், எல்லாமே நடந்திருக்கும். ஆனா அது என்ன ஆயிடுறதுனால் கூடவே ஒரு துன்பம் வரும்போது இந்த பட்ட இன்பம் எல்லாம் ஒண்ணுமில்லை அப்படி நமக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது. ரொம்ப வசதியா ஒருத்தர் வாழ்ந்தவரா இருந்தா சின்ன துன்பம் கூட பெருசாப்படும். அதே வசதி இல்லாம வாழ்பவராக இருந்தால் ஓரளவு பெரிய துன்பமா இருந்தா கூட அதை பெரிய கஷ்டமாக அவர் நினைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். அதனால இது டோட்டலா கொஞ்சம் ரிலேட்டிவ் டேர்ம். அதைத்தான் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்ல வரேன். யாருமே இன்ப துன்பம் படத்தான் போகிறோம். அதனுடைய விகிதம் சற்றே மாறலாம், குறைந்திருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இது சம்சாரம். இந்த லோகத்திலே துன்பமே இல்லாம வாழ்வதற்கு வழி இல்லை. துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், இன்பம் மட்டுமே பட வேண்டும் என்னால் அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தான் அடைந்தாக வேண்டும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் இப்ப ஆன்சர் பண்ணிருக்கேன். தயவுசெய்து இந்த கேள்வியை எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். அவரவர்கள் என்ன பதில் வருதுங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்ப முதல் பார்ட், நல்லார்கள் துன்பப்படுகிறார்கள், தீயவர்கள் இன்பமா இருக்காள் என்னால் அப்படின்னு மட்டும் சொல்லுவதற்கு இல்லை. அவர்கள் நல்லவர்களா பிறந்ததே நல்ல புண்ணியமடியாகத்தான், தீயவர்களா பிறந்ததே பாபமடியாகத்தான். அந்த பிறவி அதனாலதான் எடுத்துள்ளார்கள். அதற்கப்புறம் இந்த இருக்கும் சம்சாரத்தில் சில சமயம் இன்ப துன்பம் மாறி மாறித்தான் வரும். அதைத்தான் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது எந்த இடத்துக்குமே பொருத்தம். ஒரு ட்ரெயின் ஏறி போறோம்னால் அதுல இருக்கிற துன்பம் இருக்கத்தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு பிரயாணம் போறோம், வேற எதுக்கா இருந்தாலும் சரி, அதற்குரிய துன்பம் கண்டிப்பா வரும். அது இல்லாமல் இருப்பது இந்த லோகத்தினுடையது அல்ல. முதல் பார்ட் பார்த்திருக்கோம், பின்னால் தொடர்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.